டேய் போதும் நிறுத்துறா, நீ எல்லாம் ஒரு மனுஷன். சை, நானும் ஒவ்வொரு நாளும் இப்போ மாறிடுவேன். நம்ம அவன் மேலே பாசம் காட்டான், அவன் நமக்கு கொஞ்சமாச்சும் பாசமாக இருப்பான், இல்லை பொறுப்பாக இருப்பான் அப்படின்னு நினச்சா எதுவுமே நடக்கலை. நானும் ராசி பலன் என்னென்னவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் இல்லை. நீ ஆளே சரியில்லை, நான் உன்னை வளர்த்தது சரியில்லை அப்படின்னு விஜயா கத்தும் பொழுது அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். இதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீனாவுக்கு அந்த ஒரு பெரிய கவர்மெண்ட் பூ ஆர்டர் டெக்கரேஷன் வந்திருக்கு அந்த எக்ஸிபிஷனுக்கு. ஸோ அந்த எக்ஸிபிஷனுக்கான டெக்கரேஷன் வேலையில் அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஓடி 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 வேலையை செஞ்சு இதுக்கு உள்ள மாலையெல்லாம் கட்டி எல்லாத்தையும் செஞ்சு கையில் பணத்தை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மீனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீனா, நீ என்ன மீனா ராத்திரி பகலாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, அவ்வளோ வேலை செய்கிற, ஏற்கனவே இவ்வளோத்துக்கும் இடையில நடுவில் போய் டெலிவரி வேலை கொடுத்துட்டு வர, ஏதாச்சும் ஆகிட போகுது மீனா, அதுவும் இந்த வெயிலில் இத்தனை தடவை வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. இல்லைக்கா பரவாயில்லக்கா, தேவைன்னு ஒன்று இருக்குங்கும் போது நம்ம தான்க்கா ஓடுனா அதெல்லாம் ஒன்றும் கலப்புலாம் எனக்கு தெரியலக்கா, டயர்டாலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்களும் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறாங்க. இதுக்கு நடுவில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனாவுக்கு கால் பண்ணி, நான் பழனி வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு ஃபேமிலி பழனி போகணுமா, நான் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ட்ரிப்பில் இது கிடைக்கும், அதுவும் வேனில் தான் போகிறோம், வேனில் கூப்பிட்டு போயிட்டு வரேன், வேனில் நல்லா அமௌண்ட்டே பேசியிருக்கேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. போனவர் அங்கேருந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் மீனா அப்போ தான் டயர்டாக ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, பேமெண்ட் மட்டும் வாங்கணும், பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுத்ததில் வச்சு பூவெல்லாம் வாங்கிட்டோம், பேமெண்ட் இப்போ வாங்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் பார்த்திங்கன்னா முத்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் நானும் இப்போ தான் இங்கே பழனிக்கு வந்துட்டேன், இங்கேருந்து இன்னொரு ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் போய் எங்களை ட்ராப் பண்ணிடுங்கிறாங்க, ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு எம்டியாக வரணுமான்னு யோசிக்கிறேன், ஆனால் இப்போ அங்கே போய்ட்டு கூட ஏதாச்சும் யார்கிட்டயா கேட்டு அங்கே இருக்க பசங்கள்கிட்ட கேட்டு ஏதாச்சும் ஒரு சவாரி இருந்தால் அதையும் கூட்டு வந்துடுவேன், நான் 3 ட்ரிப் அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் காசு கையில் சேரும் அப்படின்ட்டு அவர் ஓடுறாரு. ஃபோனை வச்ச கையோட ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தலையை சாய்க்கிற மாதிரி சாய்ச்சவங்க அப்படியே மயங்கிடுறாங்க மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீனா என்ன மீனா நீ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு தண்ணியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவுமே அப்படியே ஓட்டுறதை நிறுத்தி அவங்கள இறக்கி விட்டோன்னா அப்படியே சாஞ்சு விழுந்துடுறாரு ஸ்டேரிங் வீல் மேலேயே அப்படியே பயங்கர மாதிரி. ஏன்னா ஒழுங்காக சாப்பிடாம வடைக்கெல்லாம் கூட கணக்கு பார்த்துக்கிட்டு காசு சேர்க்கணும்னு சாப்பிடாமலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆனால் இதுக்கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த இப்போ மீனா போய் பணத்தை வாங்கிட்டு வரும்பொழுது செல்வம் கால் பண்ணி மீனா கிட்ட சொல்லிடுறாரு. அங்கே முத்து கோயம்புத்தூர் கிட்டக்க போயிட்டு ரீச் ஆகிட்டு மயங்கிட்டானாமா, அங்கே இருக்கவங்கலாம் சேர்த்து குளுக்கோஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் இப்போ சவாரி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் உன்கிட்ட சொல்ல வேணாம்னா, ஆனால் அவனை ஒழுங்காக பார்த்துக்க வாங்குறாங்க. இதே சமயத்தில் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்கு கால் பண்ணி, இந்த பாருங்கண்ணா அவள் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கா, நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விஷயத்த முத்துவும் மீனாவும் மாற்றி ஸ்ருதிக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் சொல்லி புலம்புறாங்க, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க நாங்களும் எங்களால் முடிஞ்சதை கொடுக்குறோம், நீங்கள் மட்டும் ஏன் தனியாக கஷ்டப்படுறீங்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக இந்த விஷயத்தை இப்போ விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயா கிட்டக்க இப்படி முத்துவும் மீனாவும் தனியாக அந்த பணத்துக்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவன் வாங்கின கடனுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அலைஞ்சு தெரிஞ்சு 2 பேருமே மயங்கியிருக்காங்க, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. கஷ்டப்பட்டா என்ன அவங்களால பணத்தை டக்குன்னு புரட்ட முடியுமா? 48 லட்ச ரூபா, 48,000 கூட அதுங்களால புரட்ட முடியாது, வேஸ்ட்டாக சும்மா உருண்டுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு இப்போ விஜயா சொன்னதுக்கு அப்புறமா உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா அப்படின்னு கோவமாக ரவியும் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தா இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த மனோஜ் ஏற்கனவே முதல் நாளும் பிரியாணி வாங்கிட்டு ஒரு அடுத்த நாள்மா நான் இன்னைக்கு பிரியாணிலாம் ஒன்றும் வாங்கல, இன்னைக்கு வெறும் சப்பாத்தி தான் வாங்கியிருக்கேன், அதையாவது சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கும் வேணாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு செட்டு அப்படின்னு சொன்ன உடனே டேய் திங்கிறதுன்னு இருக்கியாடா, வேற எதையாவது யோசிக்கிறியாடா, முத்து மீனாலாம் ஏதோ மயங்கிட்டாங்கன்னுலாம் சொல்கிறாங்கடா அப்படின்னா, அதுங்க சும்மா ஏதாச்சும் அதுங்க படிக்கல அதனால அலையுதுங்க தெரியுதுங்க, நான் படிச்சிருக்கேன், ஒரு ஷோரூமுக்கு மேனேஜராக இருக்கேன், ஆள் வந்தால் தானே பண்ண முடியும், நாங்களும் என்னென்னவோ பண்ணுறோம், வாக்கின் பெருசா இல்லை, ஏசி மட்டும் கொஞ்சம் ஓடிச்சு, மற்றதெல்லாம் யாரும் ஓடலை, எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் வாங்குவாங்களா என்னன்னு தெரியல, ஏதோ கீப்பன்லாம் பேசிக்கிறாங்க 8,000 ரூபாய்க்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி டேய் தயவு செஞ்சு பொறுப்பாக ஏதாவது யோசிச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணு, இல்லைன்னா அந்த வீடு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் முத்து இங்கே வந்ததுக்கப்புறமா மீனாவை போய் பார்க்குறாரு. பார்த்து மீனா நீ ஒழுங்காக சாப்பிட்லையான்னு கேட்க, நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லையான்னு மீனா முத்துக்கிட்ட கேட்க, 2 பேர் கடைசியில் எண்ணி பார்த்தா 10 லட்ச ரூபா சேர்ந்துருச்சு. நகையெல்லாம் வச்சதுலேருந்தே 8 லட்ச ரூபா, இது இல்லாமல் இதுங்க சவாரியெல்லாம் போய் மொத்தமாக சேர்ந்து 10 லட்ச ரூபா கையில் இருக்குது. உடனே சரி ஓகே இந்த பணத்தை போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நேராக அந்த லோன் கொடுத்தவர்கிட்டே போகிறாங்க. போயிட்டு அவர்கிட்ட
இந்தாங்க பணம் அப்படின்னு வந்து அந்த பணத்தை கொடுத்த உடனே என்ன 10 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 3 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ 10 லட்சம் வந்துருச்சு, இன்னும் 38 லட்ச ரூபா வேணும். நான் எப்படி ஆச்சு இப்போ நீ சொல்லி ஒரு வாரத்தில் இந்த அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணிட்டோம். எங்களுக்கு கணக்கே மொத்தம் 12 வாரம், இன்னும் 11 வாரம் இருக்குது, இன்னும் 11 வாரத்துக்குள்ளார எப்படியாவது அமௌண்ட்டை நாங்கள் அடைச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர, ஓஹோ 10 லட்ச ரூபாய் அதுக்குள்ளே கொடுத்தானுங்களா, நான் 10,000 கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இந்த முத்துவும் மீனாவும் நடு ரோட்டில் நிற்கணும், அவங்க பணத்தை கொடுக்க விடாமல் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன், அதுங்களுக்கு ஏதாச்சும் பெருசாக ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க. இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து நேரா வீட்டுக்கு முத்து வந்துட்டு, அப்பா கவலைப்பட வேணாம்ப்பா, இனிமே 38 லட்சம் தான் கடன் இருக்குன்னு சொல்ல, ஏன்டா எப்படிரா அப்படின்னா, அதான் இப்போ 10 லட்சத்தை கொடுத்து வந்துட்டோம்ப்பா, வீட்டை இப்போதைக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம்ப்பா எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து விஜயா திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுதான். என்ன இருந்தாலும் அம்மாவுக்கு இது அம்மாவோட வீடுப்பா இது, நான் உங்கள் பேர்லேயும் இருந்தாலும் கூட அது வந்து சும்மா சேஃப்டிக்காக உங்கள் பேர் எழுதி வச்சிருந்தாரு தாத்தா, ஆனால் அம்மாவுக்காக எழுதின வீடு, அம்மாவுக்கே இல்லைன்னா எப்படிப்பா, அம்மா அந்த வீட்டை நினச்சி அவ்வளோ பெருமைப்படுவாங்க. அப்படிங்கும் போதே ஆமாம் இது அத்தையோட வீடு, என்னதான் நாங்கள் சொன்னாலும் அத்தையோட வீடு அத்தைக்கு எப்படியாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு மீனாவும் சொல்ல, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்க்குறாங்க இந்த பக்கம் விஜயா. பார்க்கும்பொழுது தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, அப்படியே கழுத்தில் வந்து பார்த்தா மீனா கழுத்தில் திருப்பி மஞ்சள் கயிறு இருக்குது. ஏன் அவள் கழுத்தில் இன்னும் மஞ்சள் கயிறு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு விஷயம் தெரியுது, புரியுது, இருந்தாலும் அப்படியே ஷாக்கில் கேட்க, அதனால நான் பரவாயில்ல எப்படி நான் திருப்பி வாங்கி கொடுத்துப்பேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நகையை வச்சிட்டிங்களா அப்படின்னா, இல்லை ஆமா விற்றுட்டோம், நகையை வச்சது வந்து பாட்டி கொடுத்த நகையை மட்டும் அடமானம் வச்சுருக்கோம், இதை வந்து விற்றுட்டோம், அப்புறம் வேணுங்கம்மா வாங்கிக்கலாம், விற்றா தானே நிறைய காசு கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஓடி வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் விஜயா மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே ஷாக்காகி மனோஜ் பார்க்கும் பொழுதே வந்து, டேய் இவளை நான் எத்தனை நாள் எப்படியெல்லாம் கரிச்சு கொட்டியிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் வந்து வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு தான்டா பண்ணியிருக்கேன், ஆனால் என் மனசுக்கு நான் ஏற்றுக்காட்டியும் கூட அந்த வீட்டுக்காக எத்தனையோ பண்ணியிருக்கான், இப்போ அலைஞ்சு தெரிஞ்சு மயக்கமாயிட்டான்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அவளுக்கு அவள் புருஷன் போட்ட 5 லட்ச ரூபா நகையை நீ வாங்கினு கொண்டு போய் கொடுத்துருக்கா. அவன் மனுஷியா நீ மனுஷனா, எந்நேரம் பார்த்தாலும் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு அந்த வச்சு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஷோரூம் வச்சு தரோன்னு ஷோரூம் வச்சு கொடுத்தா அந்த காசு உங்கள் அப்பா காசு, அந்த ஷோரூம்லேயும் வந்து அந்த ஷோரூமால் லாபம் வந்துச்சு, வீட்டுக்கு வருமானம் வந்துச்சுன்னா வரல, நீ கடன் வாங்கினதான் மிச்சமாச்சு, எல்லாமே வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத வாய் விட்டு எல்லா இடத்துலையும் ஒன்னால தான் பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு வந்து அடிச்சு, பார் எனக்கு தெரியாது, இனிமே வந்து அவங்க அந்த காசை இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஷோரூமை கூட வித்துரு, ஆனால் வந்து எனக்கு காசை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கொடுக்குற, இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு மீனா அப்படின்ட்டு வந்து கண்ணெல்லாம் கலங்கி மீனாவை மட்டும் பார்த்துட்டு அப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவங்க முடிக்க, அப்படியே மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக வந்து பார்க்குறதும், கண் கலங்கி எமோஷனல் ஆகிறதும், முத்து நம்ம அம்மா நம்மளை ஏற்றுட்டாங்களான்னு யோசிக்கிறதும், இந்த இடத்துல இருந்தாச்சு விஜயாவுடைய வில்லத்தனங்களை குறைச்சி கதையில் தேவையில்லாமல் நிறைய வில்லன் வில்லிகள் ஆகிட்டாங்க, அப்படியே அதிகரிச்சுட்டே போகிறாங்க அவங்க இவங்கன்ட்டு. சிந்தாமணி மாதிரி ஒரு மெயின் வில்லியை வச்சு இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கொண்டு போகிறதையும், விஜயா மனசு மாறிட்டாங்கன்னு கொஞ்சமாச்சும் கொண்டு வந்தால் பரவாயில்ல, இப்போ ரோகிணியை வீட்டில் சேர்த்துக்கலான்னு வேறு திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி இந்த கதையில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அழகிய அழகில் வந்து அங்கெல்லாம் ட்ரிப்பு போயிருக்க இடத்துல நடக்கிற சம்பவங்கள், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து சீக்கிரமாகவே முத்துவேருடைய உடல் நலனை பற்றி விஷயங்கள்லாம் வெளில வரப்போகுது, அதுக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம சேனல்லே வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு வேலை பண்ணலைன்னா அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.